வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 15, 2025. மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் டவுன், இன்னொரு பக்கம் அப். என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்டோரியே இதுதான். பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சென்செக்ஸ், நிஃப்டின்னு நம்மளோட பெரிய இண்டெக்ஸ் எல்லாமே கீழே போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் செம்மையா ஏறி இருக்கு. அட இது எப்படி? இந்த ரெண்டு வெவ்வேறு உலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, முதல்ல ஓவரால் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்துடலாம். இந்த கான்ட்ராஸ்டான நாள்ல நம்பர்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, பிஎஸ்சி சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 119 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 81,785ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50யும் ஒரு 45 பாயிண்ட்ஸ் இறங்கி 25,069ல முடிஞ்சிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி தொடர்ந்து 8 நாளா ஜெயிச்சிட்டே வந்துச்சு இல்லையா, அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் இன்னைக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஆனா இது கதையோட ஒரு பாதி தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிராடர் மார்க்கெட்ல பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் 0.4%, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.7% அப்படின்னு ஏறி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். இன்வெஸ்டர்ஸ் பெரிய ஸ்டாக்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அந்த பணத்தை சின்ன சின்ன நடுத்தர கம்பெனிகள்ல முதலீடு பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த பெரிய ஸ்டாக்ஸ்ல மட்டும் ஏன் இப்படி ஒரு காஷியஸ் அப்ரோச்? என்ன காரணம்? குளோபல் ஈவெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிச்சதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். மெயினா ஒரு 3 விஷயம். ஒன்னு, இந்த வாரம் நடக்க போற யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங். அது ஒரு விதமான வெயிட்டிங் கேமை கிரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, எப்பவும் போல அமெரிக்கா சைனா ட்ரேட் வார். இது நமக்கு சவாலாவும் இருக்கு, சில வாய்ப்புகளையும் தருது. இதுக்கு நடுவுல இப்போ இந்தியா சைனா ட்ரேட் கோஆபரேஷனும் ஒரு புது டைமென்ஷனை கொடுக்குது. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸோட கண்ணும் யுஎஸ் ஃபெட் மேல தான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு அப்புறமா முதல் முறையா வட்டி விகிதத்தை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்கன்னு ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா மார்க்கெட்குள்ள வெள்ள மாதிரி பாயும். அந்த ஒரு சின்ன நம்பிக்கை கலந்த எச்சரிக்கை தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நாம பார்த்தது. சரி, இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஊரு பெரிய கம்பெனிகளை எப்படி பாதிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். மார்க்கெட்டோட 2 பெரிய தலைகளோட கடந்த ஒரு வருஷ பயணத்தை பாருங்களேன். எவ்வளவு வித்தியாசம்! ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 5% சரிஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் HDFC பேங்க் 17%க்கும் மேல வளர்ந்து இன்வெஸ்டர்ஸை குஷிப்படுத்தியிருக்கு. ரிலையன்ஸை பொறுத்தவரையும் சில சேலஞ்சஸ் இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களோட சேல்ஸ் growth வெறும் 10% தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது இன்வெஸ்டர்ஸ் போட்ட பணத்துக்கு கம்பெனி எவ்வளோ லாபம் சம்பாதிச்சதுன்னு பார்த்தா அதுவும் 8.79% தான். ரொம்பவே கம்மி. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்குது. ஆனா HDFC பேங்க் அதை அப்படியே உல்டா. அதோட பலமே ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் தான். 1 year ரிட்டர்ன் 17.34%, நல்ல லாபம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே முதல்ல தேடுற ஸ்டாக் இதுதான். இதனால தான் இது ஒரு சேஃபான ஸ்டாக்கா பார்க்கப்படுது. ஓகே, லார்ஜ் கேப்ஸ் கதை இப்படி இருக்கு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டோட ரியல் ஸ்டார்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பக்கம் போவோமாங்க. பெரிய கம்பெனிகள்ல குறிப்பா ஐடி செக்டர் இன்னைக்கு கொஞ்சம் பிரஷர்ல இருந்துச்சு. TCS ஒரு 0.75%, இன்ஃபோசிஸ் 1.32% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது போன வாரம் நல்லா ஏறினதால இப்போ ஃபெட் மீட்டிங்க்கு முன்னாடி கிடைச்ச லாபம் போதும்னு சொல்லி வித்திருக்காங்க. அதனாலதான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் 0.58% கீழே வந்துருச்சு. ஆனா இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. கம்பெனி ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? முழுசா 18,000 கோடி ரூபாய்க்கு. இது என்ன சொல்லுதுன்னா, கம்பெனிக்கு அவங்களோட ஃபியூச்சர் growth மேல அவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் இது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் ஒரே நாள்ல 13.3% ஏறி இருக்கு. அது எந்த ஸ்டாக் தெரியுமா? அதுதான் அனந்த்ராஜ், ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டாக். எதுக்கு இவ்ளோ பெரிய ஜம்ப்னா, டேட்டா சென்டர்ஸ்க்கு 20 years வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலான்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாச்சு. அந்த நியூஸ் வந்ததும் பாருங்க, எப்பவும் நடக்கிறத விட பல மடங்கு அதிகமா 8.59 லட்ச ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. வேற சில ஸ்டார்ஸையும் பாத்திரலாம். பெட்ரோலியம் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 7.81% ஏறி இருக்கு. அதே மாதிரி ரேல்டெல் கார்ப் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதால 6.19% அப். 2 ஸ்டாக்லயுமே ட்ரேடிங் வால்யூம் பயங்கரமா இருந்துச்சு. ரேல்டெல் விஷயத்துல இந்த ஏற்றத்துக்கு காரணம் பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் கிட்ட இருந்து கிடைச்ச 210 கோடி ரூபாய் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சா இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வராம என்ன பண்ணும்? சரி வாங்க, இன்னைக்கு நடந்தது எல்லாம் ஒரு சின்ன சம்மரியா பாத்திரலாம்.
இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்ன? இன்னைக்கு மார்க்கெட்டை சிம்பிளா 3 பாயிண்ட்ல சொல்லலாம். நம்பர் 1, குளோபல் டென்ஷனால நம்ம பெரிய இண்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கிச்சு. நம்பர் 2, ஆனா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டோட உள்பலத்தை நல்லாவே காட்டுச்சு. நம்பர் 3, அனந்த்ராஜ், ரேல்டெல் மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அவங்க கம்பெனி நியூஸை வச்சு தனியா நின்னு ஜெயிச்சாங்க. சோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி இதுதான். இந்த ஸ்மால் கேப்ல இருக்கிற இந்த தெம்பு பெரிய மார்க்கெட்டுக்கும் பரவுமா, இல்ல குளோபல் மார்க்கெட்ல இருக்கிற பயம் இந்த வாரத்தோட டைரக்ஷனை முடிவு பண்ணுமா? பொறுத்திருந்து பாப்போம். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.